என்னோட உயிருக்கு உயிரான அண்ணன் சுரேச்செல்லம் எனக்கு அம்மாவா அப்பாவா குருவா இருந்தாங்க. அவங்கக்கிட்ட படித்த ஒரு சின்ன விஷயம். செந்துறைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்ப ரோஸ் ட்ரெயின் ஏற்றி விடணும். அண்ணனோட பொண்ணு 1 மணிக்கு ட்ரெயின். ஆனால் 12 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு இங்கே 11 மணிக்கே கிளப்பி விட்றாங்க. நான் அப்போ கேட்டேன், ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் கிளப்பி விட்றீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், எங்கேயா இருந்தாலும் 1 ஹவர் நம்ம பிஃபோராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு எனக்கு அது தெரியல. ஆனால் லாஸ்ட் இயர் நான் சென்னை ஒரு மீட்டிங் போயிருந்தேன். முடிச்சுட்டு எக்மோருக்கு வரணும். ஆனால் 1 ஹவர் முன்னாடி நான் வந்துட்டேன். டைம் நிறையவே இருந்துச்சு. ஆனால் நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தது பிளாட்ஃபார்ம் 1 அப்படின்னு எனக்கு காட்டுச்சு. அந்த மெசேஜை பார்த்து நான் பிளாட்ஃபார்ம் 1க்கு போனேன்னா அங்கே ஒரு ஈக்கக்கா கூட இல்லை, ஆளே இல்லை. ஒரே ஒரு ட்ரெயின் நின்றுச்சு. அது பாண்டிச்சேரி ட்ரெயின். அது விடிய காத்தால் எடுக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் 2-3 டைம் போய் பார்க்குறேன். வெளியில் ஆளே இல்லை அங்கே. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஆஃபீஸ் போயிட்டு கேட்டா அப்படின்னா 7 அந்த மெசேஜ் தப்பாக 1ன்னு வந்திருக்குது. இதே நான் லாஸ்ட் டைமில் கரெக்ட் டைமில் அந்த ட்ரெயின் டயத்துக்கு நான் வந்திருந்தேன்னா அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் பிளாட்ஃபார்ம் 1ல் நின்றுருந்துருப்பேன். அங்கே என்னோடய ட்ரெயின் போயிருக்கும். பிஃபோராக வந்ததுனால தான் இதை கண்டுபிடிச்சி ஆஃபீஸில் கேட்டு 7க்கு நான் போக முடிஞ்சது. ட்ரெயினும் கரெக்ட் டயத்தில் ஏறி நான் ஊருக்கு வந்துட்டேன். அன்னைக்கு இதை உணர்ந்தேன், அண்ணா சொன்னதை. அதுலேருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாஸ்ட் டைமில் டென்ஷன் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக நான் முன்கூட்டியே பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன்.